கர்நாடக மாநிலத்தில் குரங்கு காய்ச்சல் அப்படின்றது ஒன்று பரவிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கேசனோர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்ற பேர் கூட உண்டு. எதனால் அப்படின்னா இந்த காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை வந்து கேசனோர் அப்படின்னு சொல்லப்படுற வனப்பகுதியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இங்கே மட்டும் இல்லாமல் கோவா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலும் இந்த காய்ச்சல் அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கு. இந்த காய்ச்சல் வந்து எப்படி பரவுது அப்படின்னா, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் உடம்புல உண்ணி அப்படின்னு சொல்லப்படுற ஒட்டுண்ணிகள் இருக்கும். அந்த ஒட்டுண்ணி மனிதரை தாக்குறப்ப இந்த காய்ச்சல் வந்து விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுது. இது எதுக்காக குரங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வகையான வைரஸ் வந்து குரங்கை தான் அதிகமாக வந்து அட்டாக் பண்ணுது. அதனால குரங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுறதுனால இதுக்கு குரங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த காய்ச்சலானது அறிகுறிகள் தென்பட்ட 2-3 நாட்கள்லேயே வந்து நம்ம மருத்துவர் அணுகிட்டோம் அப்படின்னா குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான காய்ச்சல் இருக்கும், வாமிட் இருக்கும், அதே மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும், உடல் வலி அதிகமாக இருக்கும், நீங்கள் எப்போவுமே சோர்வாக இருப்பீங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு 3 நாள் கண்டினியூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். கர்நாடகா அப்படின்றது நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட் அப்படின்றதுனால நம்மளும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருப்போம்.